ஹலோ ஹாய் தீஜோ ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு பிறந்த நாள் திரும்ப நாளை கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய குக்கிங் வீடியோஸ் என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பன்னீரை வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரை ஒன்று செஞ்சு பார்த்துடலாமா? இந்த பன்னீர் ரெசிபி ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். பன்னீரை வச்சு ஃப்ரை பண்ணி கொடுக்கணும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாமா? 200 கிராம் பன்னீரை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள். நீங்கள் எந்த ஃப்ரை பண்ணாலும் இந்த கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் பாத்திரம் வச்சு ஒரு கரண்டி எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம பெரட்டி வச்சிருக்கிற அந்த பன்னீரை போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இங்கிட்டு பெரட்டி நல்லா ப்ரௌனிஷ் ஆன உடனே இது மாதிரி எடுத்து வச்சிருங்க. ஃப்ரை பண்ண எண்ணெயிலே 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடுசா நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, ஒரு அரை தக்காளி, கொஞ்சோண்டு தயிர் ஊற்றி நல்லா பரட்டி விடுங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு நிமிஷமாச்சும் அங்கிட்டு இங்கிட்டு நல்லா பரட்டி விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி சாப்பிட்டு பாருங்கள். அடித்தூள் அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக செமையாக இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணதை இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து திருப்பி நம்ம வதக்கிறப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிரியாணிக்கு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.